ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா மனோஜ். நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஒரு அண்ணன் மட்டும்தான். அப்பா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பயே எங்களை விட்டுட்டு வேறு ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா தான் கஷ்டப்பட்டு தான் அவங்க கடையில் வேலை செஞ்சு தான் எங்களை வளர்த்தாங்க, அண்ணனையும் என்னையுமே. அண்ணன் இப்போ பெங்களூரில் வேலை பார்க்குறாரு. கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்த இருக்குது அவங்களுக்கு. அம்மாவும் நானும் மட்டும்தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அம்மாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ தான் நான் இப்போ ஒரு நல்லா படிச்சுட்டு வேலையில் இருந்தாலுமே அம்மா அந்த கடையில் வேலை பார்த்துட்டு அவங்க தேவை அவங்க என்ன எங்ககிட்ட சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி நீங்களே இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வேலை பார்க்கணும். இதுக்கப்புறம் நான் இன்னும் எனக்கு உழைக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இன்னுமே அண்ணனும் சரி பெங்களூரில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் சொன்னாலுமே இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் எவ்வளோ சொல்வேன், நான் தான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேனும்மா, இப்போ தான் எந்த ஒரு கடன் எதுவுமே இல்லைல்ல, ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா இன்னும் எனக்கு உழைக்கிறதுக்கு இன்னும் ஓய்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு இருந்த எங்கள் லைஃப்பில் எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஏன்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆக போகிறதுங்கிறதுனால, அடுத்து சரி எனக்கு வீடெல்லாம் கொஞ்சம் எல்லாமே அப்பா போனதுக்கப்புறம் அது தாத்தாவோட அம்மாவோட அப்பாவோட வீடு அப்படிங்கிறதுனால, அந்த வீட்டை அம்மா ஒரே பொண்ணுங்கிறதுனால அம்மாக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்டும் விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான். தாத்தா பாட்டிக்கு அவங்க இருந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு தான் அந்த வீடு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் சந்தோஷமாக எங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க எங்கள் தாத்தா பாட்டியை. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி போனதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் எல்லாமே அவங்களுக்கு பண்ணாங்க, செஞ்சாங்க. அதில் கூட எங்கள் அம்மாவோட சித்தப்பா வீட்டு பசங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்கலன்னு கூட நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் எங்கள் தாத்தா சொல்லிட்டார், என் பொண்ணு கஷ்டப்படுறா, அவளுக்கு தான் நான் அந்த வீட்டை கொடுப்பேன். அதாவது அவங்க தம்பி பசங்க இருந்தாலும் நாளைக்கு அவள் தான் ரொம்ப கஷ்டப்படணும், 2 பிள்ளைங்கள வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா ஒரே இதாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லிட்டாரு, அது தம்பிக்கே அந்த வீட்டை கொடுத்துர்லாமா, கொஞ்சம் சீர் பண்ணிவிட்டு தம்பிக்கே இது பண்ணிடலாம். நான் பெங்களூரில் தான் நான் ஃப்ளாட் இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன், அதை நான் பார்த்துக்கிறேன். என்னோடய லைஃபு வேலை எல்லாமே இங்கே இருக்குது, என்னோடய ஒய்ஃபும் வேலை பார்க்குறா, தம்பிக்கு இந்த வீட்டை நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லோன் போட்டு, ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் லோன் போட்டு வீட்டையெல்லாம் கொஞ்சம் ரூம்லாம் எடுத்து, கொஞ்சம் பழைய வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. நான் எதுவும் சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அதுக்கு அம்மா சொன்னாங்க, யாராச்சும் லவ் பண்ணுறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்டாங்க.